அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சிக்கன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சப்ஸ்கிரைபர் நான் மசாலா போட்டிருந்தேன் இல்லைங்களா, சிக்கன் கறி மசாலா, அதுக்கு ஒரு ரெசிப்பியும் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக போடுறேன். இன்னொரு விதமான ரெசிப்பியும் கூடிய சீக்கிரமே போடுறேன். இப்போ இந்த ஒரு எண்ணெய் சட்டியில் இப்போ ஒரு 1/2 கிலோ கோழிக்கறிக்குள்ளே பதத்தை நான் சொல்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை போட்டுடுறேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வேணும், அப்போ தான் ருசி கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் நான் தோலோட கோழிக்கறி வாங்குவேன், அதனால் 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் அதே தோல் இல்லாமல் வாங்குவீங்க அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க எண்ணெயை. இதுக்கு மேல் தாளிப்பு கரம் மசாலா எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகா, இது ஆர்னமெண்ட் மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவோட ருசி இந்த தொக்கில் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை வெட்டி போட்டுருங்க. நான் கொஞ்சம் அவசரப்பட்டு போட்டுட்டேன், அதனால தான் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். 1 கப் அளவு தான் வெங்காயம் போட்டிருக்கிறேன். எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு மசாலா கிடைக்கும். கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம், நம்மளுக்கு கூடுதலாக மசாலா வேணும்னா. ஆனால் இது 1/2 கிலோவுக்கு 1 கப்பு சரியாக இருக்கும். அதே அளவுக்கு தக்காளியும் வெட்டி எடுத்து வச்சுக்கிங்க. அது எப்போ சேர்க்கணுன்றதை சொல்கிறேன். இந்த வெங்காயத்தை நம்ம கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். அப்போ நம்மளுக்கு இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கணுன்னா நம்ம உப்பு சேர்த்துடணும். பொதுவாகவே உப்பு சேர்க்காமல் நம்ம வதக்கணுன்னா அது ப்ரௌன் ஆகும். அது வேறு ருசி கொடுக்கும். அந்த ருசி வேறு, இந்த ருசி வேறு. அதனால் கொஞ்சோண்டு உப்பை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது கண்ணாடி பதத்துக்கு அது வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து அதை போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க எண்ணெயில், காட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அது வதங்கினதோட 1/2 கிலோ கோழிக்கறி, நான் கொஞ்சம் பெரிய சைஸு கோழிக்கறி போடுவேன். அதனால் உருளைக்கிழங்கையும் நான் பொதுவாக எங்கள் வீட்டில் சேர்க்குறது வழக்கம். கோழிக்கறி எந்த சைஸில் இருக்கோ துண்டுங்க, அதே சைஸுக்கு நம்ம உருளைக்கிழங்கையும் வெட்டி போட்டுக்கணும். இப்போ நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்க 6 துண்டாக வெட்டி போட்டிருக்கிறேன். ஏன்னா கோழிக்கறியோட துண்டுங்க பெருசாக இருக்குது. இதே நீங்கள் கோழிக்கறியோட துண்டுங்க சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஒரு உருளைக்கிழங்க 8 துண்டாக்கி போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் கோழிக்கறியோட துண்டோட பதத்தை வச்சு நீங்கள் உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்கு கண்டிப்பாக கோழியோடு சேர்த்திக்கினா தான் உருளைக்கிழங்குலேயும் அந்த கோழியோட ருசியே வரும். நீங்கள் தனியாக கடைசியாக எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா சரி வராது. உருளைக்கிழங்கோட தன்மை அப்படி தான். நீங்கள் கறியோடு சேர்த்திங்கன்னா அந்த கறியோட ருசி அந்த உருளைக்கிழங்குலேயும் வந்துடும். அது போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நம்ம பொதுவாக மஞ்சத்தூள் நீச்ச வாசனை இல்லாமல் இருக்க சேர்க்குறது. அதுக்கப்புறமா 4 டீஸ்பூனு ஹீப்போட உள்ள இந்த சிக்கன் மசாலா போடுறோம். ஏன் அப்படின்னா இதில் நம்ம தனியா, சோம்பு, கரம் மசாலா எல்லாமே கலந்துருக்குறோம். அதனால் காரம் ரொம்ப ஒன்றும் இருக்காது. அதனால் 4 டேபிள் ஸ்பூனு ஹீப்போடையே போட்டுக்கலாம் தாராளமாக. ருசி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வெங்காயத்தை கூட்டுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமும் இந்த மசாலாவை கூடுதலாக சேர்த்துக்கணும். இது ஒரு கப்புக்கு இந்த 4 டீஸ்பூன் அளவுக்குள்ள மசாலா சரியாக இருக்கும். அதே அளவுக்கு 1 கப்பு தக்காளியை போட்டுடலாம். தக்காளியை போட்டு ரொம்ப வதங்கணுன்றது இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே நம்ம மசாலா கூட ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா. இப்போ எல்லாமே ருசி ஒன்றா சேர்ந்து வரணும். அதுக்கு 1 கப்பு தண்ணி, அதே கப்பை அலசி தண்ணியை போட்டுட்டு உப்பு பதத்தை பார்த்துருங்க. பார்த்துட்டு இதை என்ன பண்ணுங்கன்னா சிம் பண்ணிடுங்க. தணலை மிதமான தணல் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் வேகணும். 20 நிமிஷம் வெந்துருச்சுன்னா அந்த கோழிக்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியும் இருக்கும், திருப்பியும் எண்ணெய் விட்டுருக்கும் கறி. அப்போ என்ன அர்த்தம்னா இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சின்ட்டு அர்த்தம். அந்த நேரம் நம்ம இவ்வளோ நேரம் மூடி போட்டு வேக வச்சோம் இல்லைங்களா, அதில் ஒரு விதமான வாசனை இருக்கும். அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணக்கூடாது எப்போவுமே. அதை திறந்து கொஞ்சம் ஒரு கொதி வரத்துக்கு விடணும். அது திறந்து கொஞ்சம் நேரம் அது வேகும்போது அதில் ஒரு விதமான வாசனை இருக்கும், மூடி வேகும்போது உள்ளது. அந்த வாசனை எல்லாம் போயிடும். இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னதுன்னா கருவேப்பிள்ளைங்க. கொஞ்சம் கருவேப்பில்லை இந்த கடைசி நிமிஷத்தில் போடணும். நீங்கள் முதல்ல போட்டிங்களா கருவேப்பிலை எண்ணெயில், அது தாளிச்சிருப்பீங்க, பார்க்குறதுக்கு இருந்திருக்கும். ஆனால் அதோட ருசியோ மணமோ எதுவுமே இந்த குழம்புல காட்டாது.
இப்போ நீங்கள் கடைசியாக போடுறீங்கள இந்த கருவேப்பிலை தான் உங்களுக்கு ருசியே கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கூடுதலாக கருவேப்பிலையை இந்த கடைசி நிமிஷத்தில் போடுங்க. போட்டுட்டு அந்த தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வதங்கணுமோ அது வதங்க விடுங்க. இதனால் என்ன ஆகும்னா, இந்த கடைசி நிமிஷத்தில் போடும்போது தான் இந்த கருவேப்பிலையோட ருசி அந்த கோழியோட கறியில் தெரிய வரும். அது மட்டும் இல்லை, ஒரு கருவேப்பிலைக்கு ஒரு துவர்ப்பு ஒரு ருசி இருக்கும். அந்த ருசியும் இந்த சிக்கனில் இந்த மசாலாவில் சேர்ந்து வர ஆரம்பிக்கும். அது ரொம்ப ஒரு வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை போட்டுட்டு அது நல்லா வதங்கினதோட கொஞ்சம் எண்ணெயும் உங்களுக்கு மேலே வந்து நிற்க ஆரம்பித்ததோடு நீங்கள் அணைச்சிடலாம். இது வந்து நீங்கள் பொதுவாக சப்பாத்திக்கு தொட்டுக்கையாக சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு நல்லா இருக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சிட்டிங்க அப்படின்னா சாதத்துக்கு கூட தொட்டுக்கு பார்த்துக்கலாம். கறியெல்லாம் வெந்திருக்கா, உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்றதை நீங்கள் அழுத்தி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, இறக்கி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். கார்னிஷ்காக கொஞ்சம் கொத்தமல்லியை நான் மேலே தூவி இருப்பேன். ஆனால் இந்த இது வந்து கொத்தமல்லி கூட போட வேண்டியதில்லை. இந்த கருவேப்பிலை மட்டும் போட்டு சர்வ் பண்ணாலே போதும். அவ்வளோ ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ்.